ஜூன் 23 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனங்கள் 1 முதல் 5 வரை. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பாராமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்களிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கின்றதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்களிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கற்றுக்கொள்வதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை விட, கற்றுக்கொள்வதை பல இடங்களில் சொல்லி பாராட்டு பெற வேண்டும் என்பதுதான் கற்றுக்கொள்கிறவர்களின் தாரக மந்திரமாக இன்று இருக்கின்றது. நாம் பலவற்றை கற்றுக்கொள்ளுகின்றோம். பல கருத்துகள் நமது மனதுக்கு இதமாக இருக்கின்றது. கருத்துக்களின் பொருளை நாம் வியந்தும் பார்க்கின்றோம். ஆனால் அதனை வாழ்வாக்குவதற்கு எடுக்கின்ற முயற்சியை விட அதை வெறுமனே பயன்படுத்த மட்டுமே நினைக்கின்றோம். உலகின் அடிப்படை பிரச்சனைகள் பலவற்றிற்கு இதுதான் காரணம். இன்றைய நற்செய்தி வாசகம் எப்படி நாம் கற்றுக்கொள்வதை வாழ்ந்தால் சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ முடியும், மற்றவர்களையும் வாழ வைக்க முடியும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. வெறுமனே மற்றவர்களை குறை கூறுவதும் தாங்கள்தான் நேர்மையாளர்கள் என்று காட்டிக்கொள்வதும் இத்தகைய பகட்டால் வரக்கூடிய ஒரு நோயாக இருக்கின்றது. ஒருவேளை நாம் கற்றுக்கொள்வதை நமது வாழ்வில் வாழாவிட்டாலும் வாழ முயற்சியாவது எடுத்தால் நிச்சயம் நாம் மற்றவர்களை பற்றியோ அவர்களின் குறைகளை பற்றியோ தவறாக பேச மாட்டோம். நமது நிறைவில் நாம் எப்போதும் குறை காணவே மாட்டோம். நமது குறைவில்தான் நாம் மற்றவர்களிடம் குறைகளை காண்போம். எனவே நாம் எந்த அளவிற்கு நிறைவோடு இருக்கின்றோம் என்பதை நாம் எந்த அளவிற்கு மற்றவர்களிடத்தில் குறை காணுகின்றோம் என்பதில்தான் இருக்கின்றது. எனவே கவனமாக இருப்போம். நிறைவோடு வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். அடுத்தவரில் உள்ள குறையை காணாது நம்மிடத்தில் உள்ள குறையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். அதுதான் நமது வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்கும். எப்போதும் நம்மை நாம் மற்றவர்கள் பார்க்க விரும்புகின்ற தராசில் வைக்கின்ற போது நிச்சயம் நமது வாழ்க்கை அடுத்த தளத்தை நோக்கி பயணிக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. தீர்ப்பிடாதீர்கள் என்று சொன்ன இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. பிறரை தீர்ப்பிடும் கண்களால் நோக்காமல் உம்மை போல பரிவின் கண்களால் நோக்கவும், எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு கண் கொண்டு எப்போதும் நினைத்திடவும் நீரே எமக்கு அருள் புரியும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.